ஹாய் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கஃப்டா ஆன் த ஷோர் அப்படிங்கிற புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், புக் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மந்த்லி ரீட்ஸ், அப்புறம் எனக்கு பிடிச்ச புக்கோட ரிவ்யூலாம் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு நிறைய புக் படிக்கணும், இல்லை நிறைய புக்கை பற்றி தெரியணும் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும், நோட்டிஃபிகேஷன் வரும். புக்குக்கு முன்னாடி புக்கோட ஆத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது பவர் கட் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் சன் கிஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ புக் எழுதினவர் வந்து யாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹருக்கி முரகாமி. ஸோ முரகாமி அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஃபேமஸ் ஜாப்பனீஸ் ரைட்டர். ஸோ இவர் நிறைய வந்து நாவல், அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் வந்து நிறைய எழுதியிருக்காரு. ஸோ ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரொடக்ஷனாக படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு போனாலே வந்து முரகாமியை தாண்டி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து போக முடியாது. ஸோ அவரை வேர்ல்டு வைடு வந்து இவர் ஃபேமஸ். இவரோட ஒர்க்ஸும் வந்து நிறைய லாங்குவேஜஸில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் செக் பண்ணேன், இது வந்து நம்ம தமிழ்லையும் வந்து நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த காஃப்டா ஆன் த ஷோரும் வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட்டடாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தமிழில் கூட படிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ வந்து கண்டிப்பாக பார்த்துருங்க. கண்டிப்பாக வந்து ஸ்பாயர்ஸ் வந்து இருக்க போகிறதில்ல. இவரோட ஷார்ட் ஸ்டோரிஸ் நிறைய வந்து மூவியாகவும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவரோட ஒர்க்ஸ் வந்து நான் நிறைய வந்து படிச்சிருக்கேன். இது வந்து என்னோட 6th புக்குன்னு நினைக்கிறேன், 6th or 7th புக்கு. ஸோ இதான் வந்து கடைசி புக்காக இருக்கும், கண்டிப்பாக மேபி கடைசி புக்காக இருக்கும். ஏன் அப்படிங்கிற ரீசனை வந்து நான் வந்து வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு காஃப்டா ஆன் த ஷோர் அப்படிங்கிற நேம்லேயே வந்து தெரிஞ்சிருச்சு, நம்ம ஹீரோவோட பேர் வந்து காஃப்டா. நெக்ஸ்ட் வந்து புக்குக்குள்ளே போகலாம். ஸோ காஃப்டா ஆன் த ஷோர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மேஜிக்கல் ரியலிசம் ஜான்ராவில் வந்து எழுதியிருக்காரு. மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், ரியாலிட்டியில் வந்து இருக்கும், ஆனால் வந்து எந்த லாஜிக்குமே இல்லாமல் வந்து ஒரு மேஜிக் வந்து நடக்கும். ரியாலிட்டியில் இருக்கும், ஆனால் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் மேஜிக்கல் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு கேட்டு கூட பேசுகிறது, அதுக்கப்புறம் வந்து மழையாக வந்து ஸ்னேக், அதுக்கப்புறம் லீச்சஸ்லாம் வந்து மழையாக பெய்யும், அதுக்கப்புறம் வந்து உயிரோடு இருக்கும் போதே வந்து கோஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ரியாலிட்டியில் வந்து அது நடக்காது, ஆனால் வந்து அது வந்து எந்த லாஜிக்குமே இல்லாமல் வந்து இந்த புக்கில் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து மேஜிக்கல் ரியலிசம். இதை வந்து ஒரு டியூவல் நரேட்டிவ் ஸ்டோரியாக எழுதியிருப்பாரு. டியூவல் நரேட்டிவ் ஆஃப் ஒரு 15 year ஓல்டு பையன் வீட்டை விட்டு ஓடி போயிடுவான். இன்னொரு பக்கம் வந்து ஒரு 60 years அவர் தாத்தா வந்துட்டு அவரோட ஐடென்டிட்டிக்காக வந்து போவார். ஸோ அதான் வந்து இதோட கதை, ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால். இந்த புக்கில் வந்து கேரக்டர்ஸை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரியில் வந்து காஃப்டா வருவார். ஸோ காஃப்டா டமூரா, ஓகே, அவரோட கேரக்டர் பேர். அவர் வந்து யார் அப்படின்னு சொன்னால், ஒரு 15 வயசு பையன். அந்த பையன் வந்து 4 வயசில் இருக்கும் போதே வந்து அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் வந்து, தங்கச்சி அக்கான்னு தெரியல, சிஸ்டர், ஓகே, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவனை விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹி யூஸ் டு லிவ் வித் ஹிஸ் ஃபாதர். ஸோ அவங்க அப்பா கூட தான் வந்து அவர் இருப்பார். ஸோ அவங்க அப்பா வந்து இவருக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்துருவாரு. அந்த சாபம் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ அந்த சாபத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கொஞ்சம் இயர்லியாகவே வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணி, ஃபிசிக்கலாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு, நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிவிட்டு, மணியெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அவர் வீட்டை விட்டு போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு கிளம்பிடுவார். ஸோ அந்த அவங்களோட ஜேர்னி வந்து வரும். அடுத்து அ பாய் நேம்டு க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம காஃப்டாவோட இன்னர் ஃபீலிங்ஸ், இன்னர் தாட், நம்ம உள்ளுணர்வுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கேரக்டரில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து இந்த க்ரோ அப்படிங்கிறவங்க வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து வருவார். அதே சமயத்தில் காஃப்டாக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து இவர் வந்து ஏதாவது அவரோட தாட்டெல்லாம் வந்து அவர் வந்து சொல்லுவார். ஸோ அதுதான் வந்து க்ரோவோட வேலை. அடுத்து வந்து யார் அப்படின்னு சொன்னால் சக்குரா. ஸோ இவங்க வந்து எங்கே போகலான்னு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், டக்காமாஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டுக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, அந்த ஜேர்னியில் வந்து சக்காரு அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க வந்து வருவாங்க. இவங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு 20 year ஹேர் ட்ரெஸ்ஸராக இருப்பாங்க. ஸோ இவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து 4 வயசில் அவங்க விட்டுட்டு போன அக்கா ஞாபகம் வந்துடும். ஸோ இவங்க வந்து அந்த ஓல்டர் சிஸ்டர் ஃபீலிங், அந்த கேரக்டரில் வந்து இவங்க வந்து வருவாங்க. இவங்க கேரக்டர் வந்து சின்னதாக இருக்கும், ஆனாலும் வந்து கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க இந்த பையனுக்கு. அந்த ஐலாண்டுக்கு வந்து இவர் போயிடுவார். ஸோ போயிட்டு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு லைப்ரரி வந்து கண்டுபிடிப்பார். அந்த லைப்ரரி வந்து ஒரு ப்ரைவேட் லைப்ரரி, ஆனால் வந்து வெளியே யாராச்சும் புதுசாக வந்தாங்கன்னா அந்த புக்கில் அவங்க வந்து புக்கெல்லாம் வந்து படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி லைப்ரரிக்கு போயிட்டு ஸ்டூடெண்ட் ரிசர்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 week போவார். ஸோ அங்கே வந்து ஒஷிமா
ஒஷிமா அப்படிங்கிற ஒரு யங் மேனை வந்து பார்ப்பாரு. அவர் வந்து யார் அப்படின்னு சொன்னால் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கே. ஸோ அவர் வந்து எப்படி வருவார்னா ஒரு மென்டர்ல மாதிரி வருவார். ஸோ ஒரு 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 பிரச்சனைன்னு இவனுக்கு வரும்போது அவருக்கு வந்து இருக்க இடம், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபிலாசபிக்கலாக வந்து இவர் வந்து நிறைய பேசுவார். இவருக்கு வந்து நிறைய விஷயத்தை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இந்த கேரக்டர் வந்து வரும். அடுத்து வந்து யார் அப்படின்னு சொன்னால் மிஸ் ஹயாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து வரும். இவங்க வந்து ஒரு 50 இயர் ஓல்டு ஃபீமேல். ஸோ இவங்க வந்து அந்த லைப்ரரி இருப்பாங்கல்ல, அந்த லைப்ரரியோட ஓனராக வந்து சொல்லிட்டு அந்த ஓனர் மாதிரி வந்து வருவாங்க. ஸோ இவங்க வந்து அந்த நம்ம ஹீரோவோட அம்மா கேரக்டர் அப்படின்னு இவரே நினச்சிப்பாரு. இவங்களுக்கு வந்து ஒரு 15 இயர்ஸில் வந்து இவங்களுக்கு ஒரு ட்ராஜடி நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு 15 வயசில் வந்து ஒருத்தவங்க லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணி அவங்க பிரிஞ்சு போகும்போது படிக்கிறதுக்கு வந்து டோக்கியோ போவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்கள நினச்சி இவங்க வந்து ஒரு பாட்டு எழுதுவாங்க. ஸோ அதுதான் வந்து காஃப்டா ஆன் த ஷோர். ஸோ அதுக்கப்புறம் அவங்க 20 இயர்ஸில் இருக்கும்போது அந்த பையன் வந்து செத்து போயிடுவான். ஸோ அவங்க வந்து அதே வயசில் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த ட்ராஜடிலே வந்து இவங்க லீவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து கோஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இவங்க வந்து உயிரோட 15 வயசில் இருப்பாங்க. ஆனால் இவங்களோட யங்கர் செல்ஃப் இந்த 15 வயசில் வந்து இவங்களே வந்து ஆவியாக வந்து வருவாங்க. அப்புறம் இன்னொரு குட்டி கேரக்டரில் வந்து அந்த ஒஷிமாவோட பிரதர் வந்து வருவார். காஃப்டா வந்து ஒரு ஒரு குட்டி கிளைமேக்ஸில் வந்து காஃப்டாக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க அண்ணாவோ தம்பியோ ஒரு பிரதர் வந்து ஒஷிமாவோட பிரதரும் வந்து வருவாங்க. அடுத்த சைட் ஆஃப் த ஸ்டோரியில் வந்து நக்காட்டா அப்படிங்கிறவர் வந்து வருவார். அவருக்கு வந்து 60 வயசு ஆகும். அவர் சின்ன வயசில் இருக்கும் போது வேர்ல்டு வார் அப்போ 1944 நினைக்கிறேன். இந்த வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும் போது இவங்களாம் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்கூல் படிக்கும் போது அவங்க வந்து ஒரு பிக்னிக் மாதிரி மஷ்ரூம் இது பண்ணுறதுக்காக போவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ட்ராஜிக் இன்சிடெண்ட் வந்து நடந்துடும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் வந்து நல்லா படிச்சுட்டு நல்லா எழுதிட்டு டாப்பாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து படிக்க எழுத எதுவுமே வந்து வராது. ஆனால் அவருக்கு வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து வரும். என்ன அப்படின்னு சொன்னால் கேட் கூடலாம் வந்து இவர் வந்து பேசுவார். ஸோ இவருக்கு வந்து படிக்க தெரியல, இது பண்ண தெரியல அப்படிங்கிறதுக்காக ஸ்கூல் பசங்களாம் வந்து இவர் வந்து புள்ளி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இவர் வந்து ஸ்கூலில் வந்து பாதியிலே நிறுத்திட்டு கார்பெண்டராக வந்து ஒர்க் பண்ணுவார். ஸோ அவருக்கு ஒரு வயசு வந்துட்டு அப்புறம் கவர்மெண்ட் பென்ஷனில் வந்து இவர் வந்து வாழ்ந்துட்டு வருவார். ஸோ இவருக்கு வந்து மென்டலி வந்து ரொம்ப சின்ன பையனாகவே இருப்பார். இவர் பேசுகிறதும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவர் வந்து அந்த பூனை கிட்டலாம் பேசுகிறாரு இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம வீட்டில் வந்து யாராச்சும் பூனை வளர்த்து அது வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அந்த பூனையை வந்து தேடி தருவார். ஸோ அவங்க வந்து குட்டி அமௌண்ட்டோ இல்லை சாப்பாடோ வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அதில் வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படி வந்து ஒரு பூனையை வந்து தேடிட்டு போகும்போது தான் வந்து ஒரு ஈவில் மேன் வந்து வருவாங்க. யார் அப்படின்னு சொன்னால் ஜானி வாக்கர். நீங்கள் நினைக்கிற ஜானி வாக்கர் கிடையாது. இதில் வந்து அந்த ஜானி வாக்கர் வந்து ஒரு ஈவில் மேன். அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் அந்த பூனையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கொண்டு வந்து அதோட ஹார்ட்டை வந்து சாப்பிடுவார். அந்த ஹார்ட்டை வந்து சாப்பிடுவார். அதோட சோலையும் வந்து நான் கலெக்ட் பண்ணி ஒரு ஃப்ளூட் மாதிரி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். ஸோ இதுதான் வந்து அந்த மேஜிக்கல் ரியலிசம். இந்த கேட் கிட்ட பேசுறது, அந்த ஃப்ளூட், அவங்க வந்து அந்த உலகத்தையே வந்து நான் அந்த ஃப்ளூட்டை வச்சு நம்ம கிருஷ்ணர் வந்து ஃப்ளூட் வச்சிருப்பாருல்ல அந்த மாதிரி வந்து பண்ணுவேன் அப்படிங்கிற இதில் பண்ணுறாருல. ஸோ இதுதான் வந்து மேஜிக்கல் ரியலிசம். அதனால வந்து அந்த ஜானி வாக்கரை வந்து இவர் வந்து கொன்றுவார். ஸோ கொன்னுட்டு அவருக்கு வந்து அந்த இடத்துல இருக்க முடியாது இல்லை. ஸோ எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ ஆனால் அவருக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாது. அவர் வந்து அந்த நேச்சுரல் கார் அவருக்கு வந்து அந்த இது எங்கே கூட்டிகிட்டு போதும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவர் வந்து போவார். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் வந்து ஹொஷினோ அப்படிங்கிற ஒரு லாரி டிரைவர் கூட வந்து இவர் வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுவார். ஹொஷினோ அப்படிங்கிறவங்க வந்து ஒரு லாரி டிரைவர். அவருக்கு வந்து இந்த தாத்தாவை பார்த்தோன்னே அவரோட தாத்தா ஞாபகம் வந்துடும். ஸோ இவர் பண்ணுறது எதுவுமே வந்து லாஜிக்காக இருக்காது. ஆனாலும் அவர் கூடயே இருந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இவ்வளோதான் வந்து இந்த புக்கில் வர கேரக்டர்ஸ். ஸோ இதில் வந்து ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் காம், ஐடென்டிட்டியை வந்து இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வார்ம் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும், கம்ஃபர்டிங்காக இருக்கும். இன்னொரு சைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கேட் கூட பேசுறது, கேஎஃப்சி ஓனர்லாம் வருவார். அந்த மாதிரி மேஜிக்கல், அதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் மாதிரி, அது மாதிரி
எப்படி சொல்கிறது, சைக் அந்த மாதிரி வந்து ஒரு சைட் ஆஃப் த ஸ்டோரி வந்து வரும். ஸோ கடைசியில் இவங்க 2 பேரோட ஸ்டோரியும் எப்படி வந்து இன்டர் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த காஃப்டா ஆன் த ஷோர். காஃப்டா ஆன் த ஷோர் வந்து ஏன் வந்து ரொம்ப ஃபேமஸ் அண்ட் பாப்புலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து நிறைய ரீடர்ஸ் வந்து படிப்பாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அதே சமயத்தில் எதுக்குமே வந்து அவர் எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க மாட்டார். சில ரைட்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இது நடக்குதா, இதுக்கு வந்து இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த புக்கில் வந்து முரகாமி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், ஒரு நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு லாஜிக் இருக்குது இல்லை அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ரீடர்ஸ்க்கே வந்து விட்டுருவார். இது வந்து நீங்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அப்படி வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டுருவார். இந்த புக்கு வந்து நான் படிக்கும் போது எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அதுவே வேற யாராச்சும் படிச்சாங்கன்னு சொன்னால் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து மேபி வேரி ஆகும். இந்த புக்கில் வந்து நிறைய வந்து லெசன்ஸ் வந்து இருக்குது. லெசன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃப்ரீ வில் வர்சஸ் ஃபேட் அப்படிங்கிற ஒரு இது வந்து இதில் வரும். அந்த பையன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், அந்த சாபத்திலிருந்து அந்த சாபம் வந்து எனக்கு வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீட்டை வந்து வெளியே வருவான். ஆனால் அந்த சாபம் வந்து கடைசியில் அவன் நிறைவேறிடும் நினச்சிருவான். இப்போ அந்த சாபம் இருக்கிறதுனால அது நடந்துச்சா, இல்லை அது நடந்ததுனால அது வந்து அந்த சாபம் வந்து இதாயிடுச்சா? உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். இதுதான் வந்து நான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் அந்த மிஸ் ஐக்கி அப்படிங்கிறவங்க வந்து அவங்க அம்மான்னு நினைச்சுப்பான். ஆனால் அது அவங்க அம்மா இல்லை அப்படிங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். மேபி வேற யாருக்காச்சும் வந்து அது அவங்க அம்மா தான் அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி வந்து நாவல் வந்து மாறும், சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வந்து இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இண்டிவிஜுவலைசேஷனை பற்றி இந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒருத்தங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலாக வந்து ஒருத்தங்க டெவலப் ஆகுறாங்க, அந்த க்ரௌடில் வந்து தனியாக வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து எப்போ வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னால், அது வந்து எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒருத்தங்களோட ஷேடோ, ஒருத்தங்களோட சப்கான்ஷியஸ் பவர், அதுக்கப்புறம் ஒருத்தவங்களோட ட்ரீம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுது, அவங்க சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்க்கப்படுறாங்க, அவங்க எந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க, எந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்க்குறாங்க, அவங்க சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது. அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களுக்குள்ளேயே அவங்க சேஞ்சஸ் எப்படி நடக்குது, த செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுவுமே வந்து ஒரு முக்கியமான பார்ட் அப்படிங்கிறதும் வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது மியூசிக். ஸோ காஃப்டா ஆன் த ஷோர் அப்படிங்கிறதே வந்து ஒரு மியூசிக் தான். முரகாமி புக்கில் வந்து ஜாஸ் மியூசிக்கை பற்றி பேசாமல் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. முரகாமி வந்து ஒரு ஜாஸ் மியூசிக் லவ்வர். ஸோ இதுலேயும் வந்து நிறைய மியூசிக்கல் ரெஃபரன்ஸ்லாம் வந்து இருக்கும். அடுத்து இதில் வந்து நிறைய ரெசிப்ரோக்கல் மெட்டஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெசிப்ரோக்கல் மெட்டஃபர்ஸ் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன், லாப்ரினேட் அப்படிங்கிறதுக்கு வந்து இவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுப்பாரு. அது வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஆரிஜின் பற்றி சொல்லுவார். என்ன அப்படின்னு சொன்னால், பழங்காலத்துலலாம் மனித குடல் இருக்கு இல்லையா, ஸோ இன்டெஸ்டைனை வச்சு அவங்க வந்து ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்களாம். ஸோ இது வந்து ஏன் வந்து அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வெளியே இருக்கிறது தான் நம்ம உள்ளே வந்து அஃபெக்ட் ஆகும், நம்ம உள்ளே இருக்கிறது தான் வந்து வெளியே அஃபெக்ட் ஆகும். இன்னர் வேர்ல்டு அண்ட் அவுட்டர் வேர்ல்டு வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவார். அடுத்து வந்து ஸ்ட்ரோம் வர்சஸ் பாத் அப்படின்னு ஒரு இது வந்து வரும். ஸோ ஸ்ட்ரோம் வந்து எப்படி அப்படின்னு சொன்னால், மாறிக்கிட்டே இருக்கும், அதோட சுழல் வந்து மாறிட்டே இருக்கும். அது வந்து அந்த மாறுறது வந்து சுழல் கிடையாது, நாம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ட்ரீம் அண்ட் ரியாலிட்டி. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கை படிக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த 15 வயசு பையன் இருக்கான் இல்லையா, அந்த 15 வயசு பையன், ஸ்கூல் பையன் தான் வந்து ரியாலிட்டி. அந்த தாத்தா வந்து ட்ரீம், அவனோட ட்ரீம் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு வந்து இதில் வந்து புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் யூ ஆர் நாட் அலோன் அப்படின்னு, நீங்கள் வந்து லோன்லியாக இருக்கலாம், இல்லை வந்து ஐசோலேட்டடாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்பயுமே வந்து அலோனாக கிடையாது. ஒரு 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 அந்த தாத்தா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட போவார். ஸோ அந்த சாப்பிட போகும்போது எனக்கு வந்து ஒரு டிஷ்ஷு பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தவங்களுக்கும் அது டிஷ்ஷு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த பிடிச்சிருக்கிறத வந்து நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இதில் வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து நிறைய வந்து சைக்காலஜிக்கல், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஹாண்டிங், அந்த மாதிரி நிறைய இது வந்து இதில் வந்து இருந்துச்சு. லைஃப் லெசன்ஸ்ன்னு வந்து தனியாக எதுவும் கற்றுக்க முடியாது.
வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எனக்கு புரிஞ்சதெல்லாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் தமிழ்லேயும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கி படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நான் அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இவரோட புக்கு நான் ஏன் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கல அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி இவரோட புக் நான் நிறைய படிச்சிருக்கேன். அந்த 1Q84, அதுக்கப்புறம் அந்த நார்வின் ஓட், அப்புறம் மென் வித்தவுட் விமன், அதுக்கப்புறம் ஸ்புட்னிக் ஸ்வீட் ஹார்ட், அப்புறம் அண்டர் கிரவுண்ட். இந்த புக்கெலாம் இவரது நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். ஸோ ஒரு ஸ்டார்டிங்கில் படித்தேன். நம்ம புக்கு படிக்கிற ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர் போகும்போது படித்தேன். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த காஃப்டா அந்த ஷோர் படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இவரோட புக்கு நான் படித்தேன். இவர் புக்கு ஏன் இதுக்கப்புறம் எனக்கு படிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் படிப்பனா தெரியல அப்படின்ற கன்ஃபியூஷனில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால், இவரோட மேல் ப்ரோட்டாகனிஸ்ட் எப்பயுமே வளரவே மாட்டாங்க. இவரோட எல்லா புக்கில் இருக்கிற எல்லா மேல் கேரக்டர்ஸையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புக்கில் வர ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாத்துக்கூடயும் செக்ஸ் வச்சுப்பாங்க. ஸோ இந்த புக்லேயே அந்த ஒஷிமாங்கிறவங்க தவிர மற்ற 2-3 ஃபீமேல் கேரக்டர்ஸ் வரும். அந்த 15 வயசு பையன் இது பண்ணிப்பான். அதுக்கப்புறம் இவருக்கு பொண்ணுங்க அப்படின்னு சொன்னால், அந்த கேரக்டர் எப்படி இவர் டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், பிரெஸ்ட் அண்ட் பியூபிக் ஹேர், இதை வச்சு மட்டும்தான் இவர் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறாரு. எப்படி நான் சொல்கிறது, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் அட்லசன் சீரிஸ் பார்த்துருப்பீங்கன்னு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் அந்த பையன் அந்த சைக்காட்ரிஸ்ட் கூட இது பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த லெவலில் தான் இவரோட மேல் கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த புக்கில் பரவாயில்ல, அந்த பையனுக்கு 15 வயசு தான், அதனால இப்படி பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம விடலாம். ஆனால் அவரோட அந்த மற்ற புக்லேயும் அப்படி தான் இருக்கும். ஸோ இவர் இவரோட புக்கு நல்லா இருக்கும். அந்த உலகத்துக்குள்ளே நாமளே போகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும். ரொம்ப இதெல்லாம் இருக்காது. பட் அந்த பார்ட்டெல்லாம் வரும்போது நமக்கே கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இவரது அடுத்த புக்கு மேபி படிப்பேன். ஏன்னா அந்த வேர்ல்டு நல்லாயிருக்கும். பட் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் காஃப்டா அந்த ஷோரோட ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புக்கையும் வாங்கி படிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.